ஹலோ கைஸ், ஸ்பெஷல் குக்கிங். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா புதினா கொத்தமல்லி சட்னி தாங்க அரைக்க போகிறோம். தனித்தனியாக புதினா சட்னி கொத்தமல்லி சட்னின்னு சாப்பிட்ருப்பீங்க. பட் சேர்த்து புதினா கொத்தமல்லி சட்னின்னு சாப்பிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான ஒன்றுங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 15 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டு, இது கூட 5 வரமிளகாய், 2 பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி தோல் வந்து நல்லா சுருண்டு வரட்டும். வந்தக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வலிய புதினா, கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகணும். கண்டிப்பாக அந்த தோல் நல்லா சுருண்டு வந்துடும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக ஒரே 1 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் லைட்டாக வெந்தால் கூட போதும். வெந்ததுக்கப்புறம் இது ஓரமாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு மட்டும், அப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டிமாவும் அரைச்சிக்கோங்க, தண்ணியாக இருக்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் தாளித்து கொடுத்தும் நீங்கள் வந்துட்டு தோசை இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்படி நீங்கள் தாளிக்காமல் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ஒர்த்தாக இருக்குங்க. இந்த மாதிரி மோர் ரெசிபிக்கு என்ன ஃபாலோ பண்ண மாட்டாதீங்க. மற்ற